அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் கோட் நம்பர் 504 மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த பேப்பரில் 5th வீக் பிளான் அது மேத்ஸில் செகண்ட் யூனிட்டில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டில் இன் 5 ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூஸிங் MS Excel, எக்கனாமிக்ஸில் யூனிட் 9 பணவியல் கொள்கை, தமிழில் அழகு 7ல் அறநூல், ஜெனரல் ஸ்டடீஸில் பாலிட்டியில் 10 தலைப்பு. இது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது மேத்ஸில் பார்ஷியல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதில் ஃபார்மேஷன் ஆஃப் PD எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணி ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி PDE ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து ஃபஸ்ட் ஆர்டர் PDE, அடுத்தது கம்ப்ளீட் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல், ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் FQ, ஈக்குவல் டு 0, அப்புறம் ZPQ0 அல்லது XYPQ0 இந்த மாதிரி மாடல். அடுத்து கிளாரட்ஸ் ஃபார்ம் அண்ட் லக்ராஞ்சி ஈக்குவேஷன்ஸ், அதில் சிம்பிள் ப்ராப்ளம். இது மேத்ஸில். ஸ்டாட்டில் கம்ப்யூட்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூஸிங் MS Excel. இது வந்து MS Excelோட இன்ட்ரடக்ஷன், அதோட ஆப்ஷன்ஸு, அப்புறம் ஷார்ட்கட்ஸு, லிங்க் த டேட்டா அண்ட் ரோஸ், காலம்ஸ் அண்ட் ஷீட்டு, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ரெகுலர் சார்ட்ஸு, பிளாட்டிங், டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் MS Excelலை பேஸ் பண்ணி MS Excel அதை பேஸ் பண்ணுது. இது ஸ்டாட்டில். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் பணவியல் கொள்கைன்னு சொல்லிட்டு. பணவியல் கொள்கைங்கிற அந்த ஹெட்டிங் மட்டும். பண்டமாற்று முறை, பணத்தின் தேவை மற்றும் பணத்தின் அளிப்பு, பணத்தின் பணி, வணிக வங்கி, அப்புறம் வந்து மைய வங்கியின் பணிகள், பணப்பெருக்கி, பணவியல் கொள்கைக்கான கருவிகள், SLR, CRR, CMD, LAF, பணச்சந்தையின் செயல்பாடு, மூலதன சந்தை. இதெல்லாம் வந்து இந்த வீக் படிக்க வேண்டியது. தமிழில் அறநூல் தொடர்பான செய்திகள் அதிலே போட்டிருந்துச்சு. நாலடியார், 4 மணிக்கு அடிக்க, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிப்படுகம், இன்னா 40, சிறுபஞ்சமுறம், ஏலாதி, ஔவையார். இது மட்டும் நம்ம படித்தா போதும். அடுத்தது இந்தியன் பாலிட்டியில் நான் கீழே போட்டிருக்கேன். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ். அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ். இதில் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் இருக்குது. இதில் அது இல்லைன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷில் இல்லை. ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சி தன்மையின், அப்புறம் மத்திய மாநில உறவுகள், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இது வரைக்கும் இது வந்து பாலிட்டி. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழில் சொல்லிட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி சொல்லியாச்சு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டேன், ஸ்டார்ட் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இந்த 5th வீக்னால் நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அன்றையிலேருந்து 5th வீக் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு 9/7/26 ஸ்டார்ட் பண்ணாங்க. 15 வரைக்கும் வரும்.